இல்லை அந்த கவிதை இது பண்ணது. அதை கலைஞர் அந்த கவியரங்கத்தில் மதுரையில் கலந்துக்கிட்டாங்க. ஆமாம், மதுரை நிலையத்து பக்கத்துலேயே ஒரு ஆலயம் இருக்குது, இலக்கிய ஆலயம். அதில் தான் நடந்தது. நல்ல நல்ல அதில் தான் கலைஞர் கவிதை கேட்டார். மிக சுவையான அருமையான பாடல்கள் கவிஞர் முத்தரசு பாடல்கள் அப்படின்னு கொடுத்தாரு. அதை நாங்கள் பக்கத்தோடு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், நல்ல புத்தகம். பணி எவ்வளோ அடிகளாரை கூப்பிட்டு ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகள் எவ்வளோ முக்கியமானது. திருவள்ளுவர் மன்றம். உங்கள் பேர் என்ன? கனகராஜ்ங்க, நந்தன் கனகராஜ். நந்தன் கனகராஜ். ஓ, நந்தன் கனகராஜா. ஓ, எதில் இருக்கீங்க? தாமுயகாசா, முற்போக்கு எழுத்தாளர் சங்கம். முற்போக்கு எழுத்தாளர் சங்கம். நான் வந்திருக்கேன் இல்லையா? வந்திருக்கீங்க. எங்க நடந்தது? நம்ம மேற்க கேசாடி மீர் பள்ளியில ஒரு முறை பாராட்டு வச்சிருந்தோம். வந்திருக்கீங்க. முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் ஏதாவது எழுதியிருக்கீங்களா? ஆமா, எழுதியிருக்கேன். கவிதை தொகுப்புகள் போட்டு 3 தொகுப்புகள் போட்டு. ஓஹோ, கவிதை தொகுப்பு. பரவாயில்லையா? பரவாயில்ல. நான் கணக்கண்ட உரையை எழுதியிருக்கேன். முத்தரசு பாடல்கள் தனியாக எழுதியிருக்கேன். அப்புறம் பாவேந்தருக்கு இலக்கிய வானம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அதுக்கு தான் அந்த பரிசு கிடைக்கும். பாவேந்தர் எவ்வளவு பெரிய. ஆமாம் ஆமாம் ஆமாம். மெத்தகமான பாடல்கள், முத்தமிழ் நிறைந்த இலக்கிய கருவூலம். அந்த கருவூலம் கேட்க கேட்க இனிமையாக இருக்கும். சொல்ல சொல்ல சுவை தரும் சொல் சுவையும் பொருள் சுவையும் ஆழமும் அழுத்தமும் உடையவை. தமிழனை எழுச்சி உள்ள செய்கிறவை. உணர்ச்சிமிக்க தமிழனாக ஆகிறதுக்கு பாவேந்தருடைய பாடல்கள் தான் உயிரூட்டமானவை, உணர்வூட்டமானவை, ஆக்கம் தருவத அழியாத பாடல்கள். பாவேந்தருடைய புரட்சிகரமான தமிழனை தட்டி எழுப்பிய தமிழ் என அவர் தலைவரச் செய்த தமிழனை உருவாக்கிய தமிழ். பாவேந்தர் வாழ்க, பாவேந்தருடைய இலக்கியங்கள் வாழ்க, குன்றன் எமயமரம ஓங்கி உயர்ந்த புகழ்ந்தாருங்க என்றெல்லாம் பாடலாம். ஆமாம், அவ்வளவு பெரிய சுவையான இலக்கியம் பாவேந்தருடையது. தமிழனை தட்டி எழுப்புவை, தூங்கி கிடந்த தமிழனை உணர்ச்சி மிகுந்த தமிழனாக்கி உயர்த்தி காட்டியவை. தமிழினம் தலையெடுக்க, தமிழினம் தலைமுறையாக தமிழ் வளர்க்க, அந்த தமிழ் சுவையை அமுதமென பள்ளி பழகும் தமிழர்களை உருவாக்க ஆக்கிய தமிழர்களுடைய பாவேந்தர் பாட்டுக்கு மூவேந்தர் உணர்வும் பொங்கி தகுதிய ஓர் தனி இனம் பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய பாடல்கள் தமிழனுக்கு உயிரும் உணர்ச்சியும் ஊட்டுகிறவை. என்றும் தமிழனை தமிழனாக ஆக்குபவை. தமிழ் உணர்ச்சி தாழ்ந்து கிடக்கும் தமிழகத்தில் இப்போ தமிழ் உணர்ச்சி ஊட்டி கொண்டிருப்பது பாவேந்தர் பாடல்கள். பாரதி முன்னோடி பாவேந்தர் அவரை பின்னு தொடர்ந்து பாடியவன். அவ்வளவுதான். நீங்க இந்த நகரத்துல ஒரு அறிவு களஞ்சியம் நூலகத்தை ஏற்படுத்தினீங்க. ஒரு நூலகத்தை ஏற்படுத்தி ஒரு முக்கியமான வேலை அந்த நகரத்துல. இப்ப அரசே அங்கங்க நூலகத்தை மதுரையில, திருச்சியில, சென்னையில தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கலைஞர் பெயரால, அண்ணா பெயரால நூலகங்கள். மதுரையில பிரம்மாண்டமான நூலகம், கலைஞர் நூலகம். மதுரையில அரசே கட்டியிருக்காங்க. அடுத்து கோயம்புத்தூர், திருநெல்வேலியில எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. திருச்சி முதலில் தான் கலைஞர் நேரடியாக கலைஞருடைய தலைமையில் தான் இந்த நிகழ்ச்சியை நடந்துச்சு. கலைஞர் கற்கண்ட கவிதைகள், தமிழருக்கு எழுச்சி இந்த பாடல்களை முத்தரசு பாடியிருக்கிறார். பாராட்டுறாங்க. நாளைக்கு நாங்கள் திருத்தங்கள்ல கொண்டாடுறோம். வள்ளுவர் விழாவை வந்து திருத்தங்கள்ல நாளைக்கு கொண்டாடுறோம். திருத்தங்கள் பிரபலம் வந்திருக்கு. ஆண்டுதோறும் போகலாம். அவங்க நல்ல தொடர்ந்து கொண்டாடுறாங்க. தமிழ் உணர்ச்சி முக்கியமான வாழ்கிற. ஆமாங்க. சரி சரி, ரொம்ப போச்சு.